Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் தேர்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருக்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி இந்த சப்ஜெக்டோட முக்கியமான 10 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் 10 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன்னா, ஆர் ஸ்கீமுக்கும் சரி என் ஸ்கீமுக்கும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே ஒரு காமன் பேப்பர் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என் ஸ்கீம்லாம் வந்து பார்த்தோம்னா 2 கொஸ்டின் கொடுத்துட்டு ஒன்றே தான் சொல்லுவாங்க 5 யூனிட்லேயுமே. ஸோ அது இப்படி கிடையாது. இப்போ 20 கொஸ்டின் கொடுத்துட்டு 20 கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்லேருந்து 10 கொஸ்டின் எதாவது சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டில் 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆர் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியும் விஷயம். ஸோ என் ஸ்கீம் ஒரு சில பேர் இப்போ தான் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்து வேல்யூஷன் பண்ணுறோம். ஸோ நான் இந்த சப்ஜெக்ட் சர்க்யூட் தியரி தான் வேல்யூஷன் பண்ணுறேன். வேல்யூஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட. ஒன்று பையன் பாஸ் ஆகுவான், இல்லை வந்து ஃபெயில் ஆகுவான். ஸோ 2 தான் இதில். நடுவில் வந்து இந்த பாஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போகிற அப்படின்ற கதையே கிடையாது. பசங்க நல்லா எழுதுகிற பசங்க பாஸ் ஆகிட்டு நல்ல மார்க் எடுத்துருவானுங்க, இல்லை சுத்தமாக எழுதாமல் 10 மார்க் 5 மார்க்குன்னு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்கன்னா அதுக்கான ரீசன் நான் என்னென்னு சொல்கிறேன். என்ன ரீசனால் நீங்கள் அதை ஃபெயிலாக இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களால் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 10 மார்க் எழுதின ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் பாஸ் போட்டிருக்கோம். அது 2 என்ன தான் எழுதியிருப்பான் பார்த்தீங்கன்னா, ஒரு தேரம் கொஸ்டின் எழுதியிருப்பான். இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த ரெசிஸ்டர் சீரியஸ் பேரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் எழுதுவான். இல்லைனா அந்த டெரிவேஷன் எழுதுவான். இல்லைனா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த கியூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, கியூ ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேரலர் ரெசனன்ட் இருக்கலாம் பார்த்தீங்களா, அதுபோல் எதனா ஒரு டெரிவேஷன் கொஸ்டினை எழுதி விட்டு வந்துடுவான். ஸோ இதனால தான் வந்து பாஸ் ஆகிறானே. ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 3 கொஸ்டின் தான் சர்க்யூட் தெரியலாம். அந்த 3 கொஸ்டின் நீங்கள் எழுதினால கன்ஃபார்மாக நாங்கள் பாஸ் போடுவோம். ஸோ அதனால் ஒரு 3 கொஸ்டினாச்சும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு வழியே இல்லை. 3 கொஸ்டின் எழுதிட்டு மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி ஒரு 2 பேஜாச்சும் எழுதணும், ஒரு ரிலேட்டடாக தெரிஞ்ச மாதிரியாச்சு. ஸோ அதை நீங்கள் பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும். வேறு வழியே கிடையாது. சர்க்யூட் தியரியில் ஈஸியாக பாஸ் ஆக முடியாது. ஸோ இது அடுத்த விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, லாஸ்ட்டாக எழுதின எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க இந்த சர்க்யூட் தியரியில். இந்த சர்க்யூட் தியரியில் எப்பயுமே வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின் வரும். இந்த செமஸ்டர் கூட உங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது போல் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் தியரிலையும் பார்த்தோம்னா ஒரு 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்டு விட்டாங்க. 15 யூனிட்லேயும் 14 யூனிட்லேயும். அது 2த்துக்குமே அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபுல் மார்க் போட்டோம். 16 மார்க் போட்டு அப்போல்லாம் 16 மார்க் தான். அதை போட்டு நிறைய பேர் பாஸ் ஆனாங்க. அதுபோல் வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாம் அல்ல, நீங்கள் ஃபுல்லாக 3 மணி நேரம் உட்காரணும், எல்லா கொஸ்டின்ஸும் எழுதணும், தெரியாத கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஃபுல்லாக நீங்கள் எழுதினா தான் பாஸ் ஆக முடியும். ஸோ இதுதான் வழி. ஒன்று நீங்கள் படித்து பாஸ் ஆகணும், இல்லை உங்களுக்கு லக் இருக்கணும். ஸோ லக் இருக்கிற மீன்ஸ் நீங்கள் உட்காந்து எதுனா வந்து பேப்பரை ஃபில் பண்ணால் தான் லக் உங்களுக்கு வரும். பேப்பரை நீங்கள் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு போனீங்கன்னா அது யாருக்கும் மார்க் போட மாட்டாங்க. ஸோ எதனா மிராக்கல் நடந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் எப்பயுமே வந்து இந்த கிர்ச்சாஃப் லா இருக்குது பார்த்தீங்களா, ஓம்ஸ் லா. ஸோ ஸ்டேட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் லா, ஓம்ஸ் லா, இது 2 இதில் எதனா ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. இல்லை 2மே வந்து 7 மார்க்கில் கொடுத்து 14 மார்க்காக இப்போ 5 மார்க்காக 5 கொடுத்து 10 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிர்ச்சாஃப் லா, கரண்ட் லா, இல்லைனா வந்து வோல்டேஜ் லா, எதனா வந்து ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 2மே ஜென்ரலாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓம்ஸ் லாவை பற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு டெரிவேஷன் வரும்பா. இந்த கிர்ச்சாஃப் லாவும் ஓம்ஸ் லாவும் ஒரு டெரிவேஷன் வர வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்தோம்னா இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 3 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரியஸ் பேரலல். இதோட டெரிவேஷன் ரொம்ப முக்கியம். ஒன்று சீரியஸ் கேட்பான், இல்லை வந்து பேரலல் கேட்பான். ஸோ டெரிவேஷன் கேட்பான், இல்லைனா பார்த்தோம்னா ப்ராப்ளம் கேட்பான். இதை தவிர்த்து வேறு கொஸ்டின் எதுவுமே இதில் போக மாட்டான். ஒன்று இந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா சீரியஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸோட டெரிவேஷன், இல்லை ப்ராப்ளம். அது கூட வந்து உங்களுக்கு இந்த கிர்ச்சாஃப் லா, ஓம்ஸ் லா இதை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் படிக்கிறது இருந்தால் வந்து இந்த கிர்ச்சாஃப் லாவை ரிலேட் பண்ணி வந்து வரும் பார்த்தீங்களா ப்ராப்ளம்ஸ், அதை பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து இந்த மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் தெரிஞ்சு இந்த கிரிப்ஸ் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிர்ச்சாஃப் லாவும் ஓம்ஸ் லாவும் எழுதுவானுங்க. தென் இந்த ரெசிஸ்டர் ப்ராப்ளம் அது வந்தால் போடுவானுங்க, டெரிவேஷன் வந்தாலும் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் கண்டிப்பாக நீங்கள் 10 மார்க் வாங்குற மாரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சர்க்யூட் தியரியில் பாஸ்ன்னு சொல்ல முடியும். அதை சொன்னால் ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் யூனிட்டை. ரெண்டாவது பார்த்தோம்னா செகண்ட் யூனிட். இதில் கண்டிப்பாக வந்து தேரம் கண்டிப்பாக வரும். எதுனா ஒரு தேரம் கன்ஃபார்மாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி சூப்பர் பொசிஷன் தேரம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த தேரம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2த்தில் ஒரு தேரம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க.
அடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து ப்ராப்ளம் கேட்கலாம். வேறு எதுவுமே அதில் கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ சூப்பர் பொசிஷன் தேர்றதை வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபுல்லாக அப்படியே எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டு எக்ஸ்பிளைன் எழுதுவான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கிடையாது. அப்படியும் பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது கிடையாது. ஸோ ஓரளவுக்கு ரிலேட்டடாக தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராப்ளத்தை வந்து ப்ரொசீட் பண்ணி எடுத்தும் போய் கடைசியில் ஆன்சர் தப்பாக வந்தாலும் நாங்கள் வந்து 1 மார்க் 2 மார்க் தான் கம்மி பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதுன்னா ஸ்டெப்ஸை போட்டே வாங்க. முக்கியமான ஃபார்முலாஸ் வரும்போது அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க, பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இதெல்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிறதுனா வாய்ப்பு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேயும் சொல்லிட்டேன் எது ஈஸின்னு, செகண்ட் யூனிட்லேயும் சொல்லிட்டேன் தேரம் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஸோ தேரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் யூனிட். ஸோ இதில் பார்த்தோம்னா 2 வருஷமாக வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்கேன் இந்த ஃபார்ம் ஃபேக்ட்ரு, பிக் ஃபேக்ட்ருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் ஆவரேஜ் வேல்யூ அண்டு ஆர்எம்எஸ் வேல்யூ டெரிவேஷன். இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஒன்று ஆர்எம்எஸ் வேல்யூ டெரிவேஷன் கேட்குறாங்க, இல்லைனா ஆவரேஜ் வேல்யூ டெரிவேஷன் கேட்குறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ராப்ளம் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த முறை ஆர்எல்ஆர்சி இதை வச்சு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வேல்யூட கொடுத்துட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்ளம் உங்களால் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லை டெரிவேஷன் தான் எனக்கு வரும் நான் மனப்பாடம் பண்ணி ஓட்டிப்பேன் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபேக்ட்ரு, பிக் ஃபேக்டரும், தென் அதோட முக்கியம் இந்த ஆவரேஜ் வேல்யூ, இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ இந்த கொஷின். ஸோ இதுதான் தேர்ட் யூனிட்டில். அடுத்து ஃபோர்த் யூனிட்டில் பார்க்கும்போது அந்த ரெசனன்ஸ் சர்க்யூட் இருக்குது பார்த்தீங்களா, கம்பேரிசன் சீரிஸ் அண்டு பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட்டுக்கான இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இதோட ப்ராப்ளம் சீரிஸ் ரெசனன்ட் ப்ராப்ளம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட கியூ ஃபார்ம் அந்த ப்ராப்ளம் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பேரலல் ரெசனன்ஸ். ஒன்று சீரிஸ் ரெசனன்ஸாக இருக்கும், இல்லை பேரலல் ரெசனன்ஸாக இருக்கும். இல்லை டெரிவேஷனாக கேட்பான், இல்லை ப்ராப்ளமும் கேட்பான். அதுதான் சுற்றி கேட்பான். ஆனால் எந்த கொஸ்டின் கரெக்டாக அக்யூரேட்டாக கேட்பான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ டெரிவேஷன் மேக்ஸிமம் ஃபஸ்ட் யூனிட்லையும் சொல்லிட்டேன், செகண்ட் யூனிட்லையும் தேர்ட் யூனிட்லையும் சொல்லிட்டேன். எல்லா யூனிட்லையுமே ஒரு டெரிவேஷன் கண்டிப்பாக வரும்பா, ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பான். ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் இந்த 5 சப்டிவிஷன் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5th யூனிட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வாட் மீட்டர் 2 வாட் மீட்டர் மெத்தட் கேட்க வாய்ப்பு இருக்குது. வாட் மீட்டர் பவர் அண்டு பவர் ஃபேக்டர் டெரிவேஷன் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தோம்னா இந்த வாட் மீட்டர் பேஸ்டு ப்ராப்ளம், ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்க்கும்பொழுது ஐஎல், பிஎஃப் அதை வச்சு பார்த்துக்கோங்க. தென் பார்த்தோம்னா இந்த கொஷின் ரொம்ப முக்கியம்ப்பா, ஸ்டார் பேஸ்டு ப்ராப்ளம். ஸோ ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அதில் டெரிவேஷனும் வந்தால் கூட நீங்கள் டெரிவேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் திருப்பி கேட்குற கொஷின்ஸ்லாம். ஸோ இந்த ஸ்டார் டெல்டா அந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 வாட் மீட்டர் வந்து ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து அதோட தேரி கொஷின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது 2 வாட் மீட்டரில். இல்லைனா வந்து டெரிவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கீமுக்கு வேறு சிலபஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி நடந்த சிலபஸுக்கும் வேறு ஸ்கீம் இருக்கும். அதில் பார்த்தோம்னா பேட்ரி கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேட்ரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ வராதுப்பா, இந்த சிலபஸ் படி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ எல்லாமே சொல்லிவிட்டேன். மேக்ஸிமம் ப்ராப்ளம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக கடைசி ஆன்சர் கொடுங்க. வரலனாலும் உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுப்பாங்க, ப்ரொசீட் பண்ணதுக்கான 4 மார்க் கொடுப்பாங்க. மினிமம் 3 10 மார்க்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ். இல்லை 2 10 மார்க் கரெக்டாக இருந்து ஒரு 2 10 மார்க் வந்து ஆன்சர் வரலனாலும் ஓரளவுக்கு டெரிவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாஸ் ஆகிடலாம். ஸோ இதான் விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா எழுதுங்க. Thank you.